இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மணி நேரம் வெளியே போயிட்டு வந்தாலே வெயில் தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்துடுறோம். ஆனால் 1992 வாக்கில் கேரளாவில் இருக்க ஆலப்புழாவை சேர்ந்த நசீப்ன்றவர் தன் வறுமை காரணமாக தன் வீட்டுடைய பாத்திரம்லாம் அடமானம் வச்சு விசா அப்ளை பண்ணி சவுதி அரேபியா சென்று எப்படியாவது கடனெல்லாம் அடைச்சிடலாம்னு முடிவு பண்ணி கிளம்புறாரு. அப்படி கிளம்புறவர் ஒரு தப்பான கும்பல் கையில் மாட்டி தண்ணிக்கும் நிழலுக்குமே கஷ்டப்படுற சவுதியில் இருக்க ஒரு கொடுமையான பாலைவனத்தில் தள்ளப்படுறாரு. அப்படி தள்ளப்பட்டவருக்கு ஒன்றுமே ஒரு செகண்ட் புரியல. ஆனால் அங்கே இருக்க ஒரு நபரை பார்த்தவங்க தான் அவருக்கு புரிய வருது. ஏன்னா அந்த நபர் பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க தாடியோட, அழுகு பிடிந்த உருவத்தோட, கிழிந்த சட்டோட இருக்காப்புல ஆடு மேய்ச்சிட்டு. ஸோ தனக்கும் இந்த சூழ்நிலை தான் அப்படின்னு புரிஞ்சுட்டவர் வேறு வழி இல்லாமல் அங்கே வாழ ஆரம்பிக்கிறாப்புல. அப்படி வாழ ஆரம்பிக்கிறவருக்கு தினசரி ஒரே ஒரு ரொட்டி தான் கொடுத்துருக்காங்க. குடிக்க மட்டும் தான் தண்ணி, குளிக்க மற்றபடி பாத்ரூம் போக கூட தண்ணி தரலையாமா. இப்படிப்பட்ட கொடுமையான பாலைவனத்தில் மாட்டிக்கிற நசீப் 2.5 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் பல இன்னலை தாண்டி தன்னுடைய ஊருக்கு வந்து சேரார். இப்படி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சுட்டு தான் ஆடுஜீவி என்ற படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் வர மார்ச் 22 ரிலீஸ் ஆகுது. இந்திய திரையுலகுக்கு பெருமை சேர்க்கிற படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்க போகுதுங்க.